பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெயர் ஷாரன் அந்தோனி ராஜா. நான் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்தேன், ஆண்டவர் என்னை எப்படி கொண்டு வந்தார் என்பதை நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சிறு வயதிலிருந்தே நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே என்னுடைய அப்பா. அவங்க ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவங்க. அவங்க தெய்வ பக்தி அதிகம் உள்ளவங்க, அதிகமாக உருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. நான் அதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எனக்குள்ளே கொஞ்சம் பக்தி அதிகமாக இருக்கும். எல்லாத்துலேயும் ப்ரேயர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நான் கொடுப்பேன். சிறு வயதிலிருந்தே எங்கள் அப்பா அதிக உபத்திரவம், அதிக பிரச்சனைகள், அதிக பாடுகள் மத்தியில் இருந்தால் கூட இந்த ஜெபத்தை விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. ரோமன் கத்தோலிக்க முறைப்படி குடும்ப ஜெபம்னா ஒரு சிறுவன் முன்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறது வழக்கம். ஜெபம்னா ஒரு புக்கில் எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு பேட்டர்ன். அந்த முறைப்படி உருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. நாங்களும் கூடவே இருப்போம். தனிப்பட்ட முறையில் எங்கள் அப்பா தூங்குறதுக்கு முன்பதாக கட்டிலில் உட்காந்து ரொம்ப உருக்கமாக மன்றாடிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால நான் எல்லாத்துலேயுமே எங்கள் அப்பாவை பார்த்ததுனால நானும் அரசியலில் ரொம்ப பக்தியாக ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணுறது, அந்த ரங்கத்தில் வெளியரங்கமாக யாருக்கும் தெரியாது. இப்படி தான் நான் வளர்ந்து வந்தேன். எனக்கும் ஆவிக்குரிய சபைக்கோ இல்லை ஹோலி ஸ்பிரிட், அதாவது ஆவியானவர்னு சொல்லுகிற காரியத்திற்கும் பைபிள் சம்மந்தப்பட்ட காரியத்திற்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஆர்சி காரியங்களில் நான் கொஞ்சம் ஈடுபாடு இருந்துச்சு. நான் ஒரு சிஸ்டராக போயிடணும். ஒரு 9th 10th படிக்கும்போதே எனக்குள்ளே இருந்த ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, சிஸ்டராக போயிடணும். சிஸ்டர்னால் நன் சொல்லுவாங்க. ஜுவல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கலர் ஆஃப் சாரீ கொடுத்துருப்பாங்க. அதுதான் கட்டுவாங்க. நான் இதுக்கு ரொம்ப விருப்பத்தோடு ஒரு ஒரு பொது அழைப்பு மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் எடுத்திருந்தாங்க. யார் ஃபாதராக விரும்புகிறீங்க, சிஸ்டராக விரும்புகிறீங்க, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போகலான்னு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நான் என்னோடய அட்ரஸ் எல்லாமே எழுதி கொடுத்துருந்தேன். நான் ரொம்ப பக்தியாக இதில் எப்படியாவது போயிடணும், இந்த வாழ்க்கைக்குள்ளே ஈடுபட்டுறணும்னு நான் எழுதி கொடுத்துருந்தேன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா விளையாட்டு போக்கில் எழுதி கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் தேடி வந்தாங்க, அந்த சிஸ்டர்ஸ் தேடி தேடி வந்தாங்க. என் வீட்டுக்கோ என்ன தேடி ஒருத்தர் கூட வரல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் சரி அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கனவு என்னவாக இருந்ததுன்னா, ஒரு போலீஸாக மாறிடணும். 10th படித்து முடித்ததுக்கப்புறம் எப்படியாவது போலீஸ் எக்ஸாம் எழுதி இல்லை போலீஸ் இதில் இன்வால்வ் ஆகி ஒரு இன்ஸ்பெக்டராக ஆகிடணுன்றது என்னோட ரொம்ப ஒரு விருப்பமான கனவு. அதற்காக நான் ஸ்போர்ட்ஸில் அதிகமாக ஈடுபடுவேன். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரன்னிங், இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈடுபாடு உள்ளவளாக இருந்தேன். ஆனால் 10th முடித்து வரும்போது வீட்டில் இருந்து அதுக்கு நோ சொன்னாங்க. அதில் ஈடுபாடு காட்டலை. அதுக்கப்புறம் ஒரு லாயர் ஆகிடணும். 12th முன்னாடி வரைக்கும் என்னோடய ஆசை. சரி, படித்து ஒரு லாயர் ஆகிடணும். அதுக்கும் வீட்டு சைடு பேரண்ட்ஸ் சைடு நோ சொல்லிட்டாங்க. லாயர் வேண்டாம், லாயர்னால் நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கும், நிறைய மிரட்டல்கள்லாம் வரும், வேண்டாம். கடைசியாக என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் எடுக்க வச்சாங்க. நீ டீச்சராக மாறிடு. எனக்கும் டீச்சருக்கும் அந்த ப்ரொஃபஷனுக்கும் எனக்கும் ஒத்தே வராது. என்ன பிஏ இங்கிலீஷ் எடுக்க வச்சாங்க. அதற்கு முன்பதாக என்னோடய ஆசை என்னவாக இருந்ததுன்னா, 3ஆவதாக என்னோடய ஆசை எம்பிஏ படித்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செக்டரில் நான் போயிடணும் அப்படின்றது என்னோடய ஆசையாக இருந்தது. இப்படி எதுவுமே நான் நினச்சது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. நான் விரும்பாத ஒரு டிகிரி நான் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கவே பிடிக்காது. இங்கிலீஷ் அந்த பேசுகிறவங்க, இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த சப்ஜெக்டில் வேணும்னு பாஸ் பண்ணணும் மட்டும்தான் நான் நினைப்பேன். ஆனால் என்ன அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுக்கும்படியாக ஃபோர்ஸ் பண்ணாங்க. வேறு வழியே இல்லாமல் எனக்கு அது கிடைக்கவும் செஞ்சிருச்சு. ஸோ இங்கே தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் தலையிட ஆரம்பித்தார். நான் திருநெல்வேலியில் ஒரு ஃபேமஸ் உமன்ஸ் காலேஜ், சாரா டக்கர், ஒரு மிஷினரி ஆரம்பித்த காலேஜ் அது. அங்கே போய் படிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே தான் ஏசப்பா என்ன
தேடி வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அது ஒரு புது உலகமாக தெரிஞ்சுது. ஏன்னா நான் வாழ்ந்தது ரொம்ப பின்தங்கிய கிராமம். திருநெல்வேலி அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய ஒரு சிட்டி. அந்த நாட்களில் படிக்கிறவங்க எல்லாருமே அங்கே தான் வருவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களோட பிள்ளைங்க, ரொம்ப எஜுகேட்டட் அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப கீழ்த்தரம்ன்றதை விட கீழ்மட்ட நிலைமையிலேருந்து ஒரு குடும்பத்துலேருந்து போனதுனால எனக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டி இருந்தது. ஒருத்தர்கிட்ட நான் ஒரு 3 வருஷம் டிகிரி முடிக்கிற நாட்களில் 2 வருடம் யார்கிட்டையுமே நான் பழகவே இல்லை. என்னோடய காலேஜில் ரொம்ப அமைதியாக இருப்பேன். ஏன்னா காலேஜ் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் பேசுவாங்க, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. சின்ன சின்ன வேர்டு கூட மீனிங் தெரியாது. அதனால நான் ரொம்ப குவைட்டாக பேசவே மாட்டேன். ஏன்னா வெளியே நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. பேசுனா தப்பாக பேசினா நக்கல் பண்ணுவாங்களே, கிண்டல் பண்ணுவாங்களே, அசிங்கமாகிடுமேனு பேச மாட்டேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற எல்லா எமோஷன்ஸையும் நான் எங்கே போய் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த காலேஜ்குள்ளே ஒரு சேப்பல் இருந்தது. என்னுடைய கண்ணீர், என்னுடைய துக்கம், என்னுடைய சந்தோஷம் எல்லாமே அந்த சேப்பலில் ஒரு கதவுக்கு பின்னாடி இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு இன்றைக்கி நடந்தது, எனக்கு இது பிடிக்கல, இன்றைக்கி இந்த மிஸ்ஸு, அதாவது இந்த லெக்சரர் இப்படி நடந்துக்கிட்டாங்க, இந்த மேம் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோடய 2 வருட காலங்களில் இதுதான் என்னுடைய பழக்கமாக இருந்தது. எனக்கு தெரியல, அப்போவே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரியாது, யாரும் எனக்கு உபவாசம்லாம் சொல்லி தரல. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா, என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி மனசு வந்து கவலைப்படுது அப்படின்னா, சாப்பாடை ஒதுக்கி வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது அந்த சேப்பலில் போய் உட்காந்துப்பேன். எங்கேயாவது ஒரு வீக்கெண்ட் டேஸ் வருதுன்னா எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களையும் வந்து பார்ப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்கன்றதுனால என்ன அப்படி வந்து பார்க்க முடியாது. அவங்களால மணி ஸ்பெண்ட் பண்ணியும் அவ்வளோ தூரம் வர முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த நாட்களில் எங்கேயும் இல்லாமல் எங்கேயாவது என்னோடய காலேஜ் வராண்டாவில் எங்கேயாவது போய் உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட சும்மா பேசிகிட்டே இருப்பேன். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், எப்படி முடிப்பேன்லாம் எனக்கு தெரியாது. மனசில் தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். எங்கே தான் எனக்கு ஆண்டவரோட அந்த பிரசன்னத்தில் இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியாது. என்ன அறியாமலே நான் நன்றி சொல்லுவேன். கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் பெண்களில் முதலாவது பட்டதாரியாக நான் தான் மாறினேன். என்னுடைய வாழ்க்கையும் காலேஜ் லைஃப்பில் ஆண்டவர் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக மாற்றி கொடுத்தாங்க. எல்லாமே எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஆண்டவர் கொடுத்ததுனால நான் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் இது செய்கிறீங்களே, என்னை படிக்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே என்னுடைய வாழ்க்கை கடந்து போச்சு. அதற்கு அப்புறம் என்னுடைய திருமணமாகி நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ளே நான் வந்தேன். அதற்கு முன்பதாக என்ன நடந்துச்சு, நான் எதுவுமே ஆண்டவர்கிட்ட ஆவிக்குரிய வரோன்னா எனக்கு என்னென்னு தெரியாது, சத்தியம்னா என்னென்னு தெரியாது, ஞானஸ்நானம்னா என்னென்னு தெரியாது. ஆனால் பாவ மன்னிப்பு சிறு வயசுலேருந்தே அந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு, ஏதாவது தப்பு பண்ணிட்டா அது என்னை வந்து நெருக்கிக்கிட்டே இருக்கும். அது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லியோ அது தீர்வு காணாத வரைக்கும், அந்த மன சமாதானம் கிடைக்காத வரைக்கும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. போராடிக்கிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. அதுக்கப்புறம் அது எப்படின்னு தெரியல, ஆண்டவர் உண்மையாகவே என்னுடைய உணர்வோடு கலந்துருக்கார், எனக்கு தெரியாது அது. அப்போ அந்த பாவம் ஒரு மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். அடுத்த கட்டம் ஷார்ட் கம்மிங்ஸ் இருந்தது. சின்ன வயசில் நம்ம என்னென்ன தப்புகள் பண்ணுவோமோ எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் அது செஞ்சதுக்கப்புறம் ஒரு குற்ற மனசாட்சி வாதிச்சுக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சுட்டேன். அந்த சமயத்திற்கு அதை எப்படியாவது ஆண்டவர்கிட்ட ரெக்டிஃபை பண்ணி எப்படி என்னுடைய வாழ்க்கை ஓடிச்சு. இந்த காலேஜ் போனேன் பார்த்தீங்களா, ஒரு 18 வயசில் நான் காலேஜுக்குள்ளே போகிறேன். அப்போ தான் எனக்கு முதல் தடவை ஒரு சொப்பனம்னு வருது, ஒரு ட்ரீம் வருது. ஆண்டவரை குறித்த ஒரு சொப்பனம் எனக்கு வருது. ஏசப்பா வந்து ஒரு மத்திய வானத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போது வேதத்தை படித்ததுக்கப்புறம் எனக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சுது. ஆனால் அந்த நாட்களில் தெரியல. ஏசப்பா வந்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது, ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, அதில் வந்து நிற்கிறாங்க. அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நிறைய பேர், ஒரு பெரிய திரள் கூட்டத்தை நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் அதற்கு முன்பதாக ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு
ஒரு பெரிய பாலங்கிணறுன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே மனிதர்களை யாரோ ஒரு பெரிய மெஷின் வச்சு தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஜேசிபி வச்சு. இதை பார்க்கும்போது இந்த சொப்பனம் வந்து எனக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்துச்சு. அதில் என் உடன் பிறந்த ஒரு நபரும் இருந்தாங்க, ஒரு சகோதரன் இருந்தாங்க. அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அழுகை ஆயிடுச்சு. ஐயோ, இது என்னோட அண்ணன், இது என்னோட அண்ணன், இது என்னோட அண்ணன். ஆனால் அழும்போதே அந்த நபர் வந்து தப்பிச்சு வெளியே விழுந்தாங்க. இந்த சொப்பனத்தோட அர்த்தம்லாம் பெருசாக எனக்கு தெரியாது. பட் இதுதான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த முதல் ஹெவன்லி ரிலேட்டடான சொப்பனம், ஆண்டவர் சம்மந்தப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் சம்மந்தப்பட்டது நான் சொல்லுவேன். அதற்கு முன்பதாக வரைக்குமே எனக்கு பைபிள் தெரியவே தெரியாது. பைபிளோட எந்த இன்சிடெண்ட்டுமே நான் பெருசாக வாசித்தது கிடையாது. எந்த வசனமும் எனக்கு ஞாபகம் இருந்ததும் கிடையாது. பைபிளில் எவ்வளோ காரியங்கள் இருக்குதுன்றதும் எனக்கு 1% கூட தெரியாது. அப்போது இந்த சொப்பனம் ஏதோ ஒன்று சம்திங், இது நரகத்தை குறிக்குது. ஏன்னா ஆர்சியிலேயுமே நரகம் பரலோகம்னு சொல்லி தருவாங்க. அப்போ இது நரகத்தை குறிக்குது. எனக்கு சிறு வயதுலேருந்தே நரகத்தை குறித்த ஒரு பயம் உண்டு. அப்போது எங்கள் அப்பா கிட்ட போய் நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்டே இந்த சொப்பனத்தை அப்படி எப்பா எனக்கு ஒரு இப்படி கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, நீ பரலோகத்துக்கு போயிடுவேன், என்னோட பிள்ளை நரகத்துக்கு வந்துடுவானா, நரகத்துக்கு போயிடுவானா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சுது. ஓ, அப்போ இது வந்து நரகத்தை குறிக்குது. அப்போ அந்த மத்தியவானத்தில் நிற்கிற காரியங்கள் அது தேவனோடு கூட பரலோகத்துக்கு போகிறத குறிக்குது. இதை நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அதற்கு அப்புறம் என்னுடைய திருமணம் 21வது வயதில் தான் எனக்கு திருமணம் நடக்குது. அதற்கப்புறம் நான் ஒரு சபைக்கு, ஆண்டவர் என்ன ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே சொல்லுகிற வார்த்தைகள், அங்கே வந்து பிரசங்கிக்கிற வார்த்தைகள் நான் கேட்டு 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 நானாக ஆண்டவருக்குள்ளே திரும்பவும் அதே மாதிரி, அதாவது சத்தியத்தின் ஆழத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன கொண்டு போகிறாங்க. நான் திருமணம் முடிந்து முதல் நாள் நான் சபைக்கு என் ஹஸ்பண்ட் என்னை கூப்பிடுறாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் பொட்டு எடுக்க மாட்டேன், நான் பூவெல்லாம் எடுக்க மாட்டேன், என்னை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும்போது என் கணவரும் நீ வா, நான் அதெல்லாம் செய்ய சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் பொட்டோட பூவோட சர்ச்சில் உள்ளே போகாமல் சர்ச்சோட அந்த காரிடார்னு சொல்லலாம் முன்பகுதியில் நான் உட்காந்து நான் மெசேஜ் கவனிச்சிட்ருக்கேன். மோசையை குறித்த வார்த்தைகளை என்னுடைய சபை போதகர் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அறியாமலே எனக்கு ஒரு ஈடுபாடு, அந்த வார்த்தையை எனக்குள்ளே கேட்க 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 அடுத்த வாரம் நம்ம வெளியே இருக்கக்கூடாது, சபைக்குள்ளேருந்து இந்த சத்தியத்தை கவனிக்கணும். ஸோ இந்த சத்தியத்தை நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் எனக்கு சத்தியம் புரிய ஆரம்பிச்சிது. வேதத்தை வாசித்தாலும் புரியாதது, அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக மோசையோட வாழ்க்கையில் நடந்தது, ஒவ்வொருடைய பரிசுத்த வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டு திரும்ப வேதத்தை வாசிக்கும்போது இந்த யோசேப்போட காரியங்கள் என் கண்ணில் படுது. அப்போ யோசேப்புக்கு தான் இந்த சொப்பனம் ஒன்று வெளிப்படும் போது யாக்கோபு திட்டுவார், நானும் உன்னுடைய சகோதரனும் உன்னோட தாயும் சேர்ந்து உன்னை வணங்க வருவோமோ. ஸோ எனக்கு இந்த காரியமும் என் தகப்பனார் சொன்ன காரியமும் லிங்க் ஆச்சு. ஓ, கர்த்தர் அப்போ வேதத்தில் எழுதப்பட்டபடி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னை சந்திச்சிருக்கார் அப்படின்ற நிச்சயம் எனக்கு கிடச்சிருச்சு. இதை குறித்து நான் ஒரு நபர்கிட்ட சொல்லும்போது அவங்களும் ஆச்சரியப்பட்டு சொன்னது, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்தா யோசேப்போட வாழ்க்கையில் நடந்தது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் இந்த ஆவிக்குரிய சபைக்கு வந்ததுக்கப்புறம் 2013 இல்லை 2014 இந்த வருடங்களில் தான் நான் ஆவிக்குரிய சபைக்கு வந்தேன். அப்பத்திலிருந்து எனக்கு தொடர்ந்து சொப்பனங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சுது. நானே ஆச்சரியப்படத்தக்க விதமாக எனக்கு சொப்பனங்கள் வெளியப்பட ஆரம்பிச்சுது. இது எல்லாமே நான் மனசுக்குள்ளே வச்சுப்பேன். கர்த்தருடைய கிருபையில் ஒரு இன்சிடெண்ட்டையோ ஒரு நபரையோ என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தேன் அப்படின்னா அது எனக்கு மறக்கவே மறக்காது. சில சொப்பனங்களும் அப்படித்தான் என் வாழ்க்கையில் எனக்கு மறக்கவே மறக்காது. இப்போ நான் சொல்லுகிற சொப்பனம் எனக்கு எப்போ வந்ததுன்னா என்னோடய முதல் சொப்பனம் என்னோடய 18வது வயதில் வந்தது. அப்போது சபைக்கு நான் வர எனக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து காண்பிக்க ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட போராட்டத்துக்கு மத்தியில் இருக்கும், எப்பேற்பட்ட போராட்டங்களை கடந்து வந்து எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் தருவார், எல்லாத்தையுமே எனக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் காண்பிக்கும் போது எல்லாத்தையுமே நான் மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே, ஆனால் அதோட அர்த்தமும் புரிய ஆரம்பிக்கும் போது நான் ரியலைஸ் பண்ணிப்பேன், ஓகே நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கோம்,
இப்போது இந்த ஸ்டேஜை கடந்து வருகிறோம் அப்படின்னு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்த ஒரு சொப்பனம் என்னன்னா, என்னுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய மனைவி அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது எனக்கு தெரிவிக்கப்படலை, யாருமே எனக்கு சொல்லலை. நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சபைக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக என்னோடய ஃபேமிலியிலேருந்து நான் கட் ஆஃப் ஆகியிருந்தேன். அதிக கனெக்ஷன் கிடையாது, யாரும் என்ன தேடவும் மாட்டாங்க, உண்மை அதுதான். அப்போது என்னுடைய மூத்த சகோதரனுடைய மனைவி வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருந்திருக்காங்க. எனக்கு யாரும் சொல்லலை. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி 6th மந்தில் நானும் ப்ரெக்னென்ட் ஆகிறேன். அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆன உடனே எனக்கு அந்த சொப்பனம் வருது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஓகே, எனக்கு நான் மனசில் வச்சுக்கிட்டேன், யார்கிட்டையும் பெருசாக சொல்லலை. அப்போ திடீர்னு என்னுடைய இளைய சகோதரன், என்னுடைய தம்பி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கும்போது, அக்கா இப்படி அண்ணாவோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுடைய 2வது குழந்தை அவங்க கர்ப்பத்தில் உருவாகிருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்போ நான் உடனே சொன்னேன், நீங்கள் யாருமே எனக்கு சொல்லலை, ஆனால் எனக்கு இது சொப்பனத்தில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி படிப்படியாக ஆண்டவர் சொப்பனத்தை காண்பித்து ஒரு நபரோட வாழ்க்கையில் நடந்த அந்தரங்கத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஒருத்தரை நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுறேன், ஃபிசிக்கலாக அவங்கள நான் ரொம்ப கவனிக்கிறேன் அப்படின்னா, அவங்க கூட நான் பழக ஆரம்பிக்கிறேன்னா, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு வேதனையின் பாதையாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சரிவின் பாதையாக இருக்கலாம், இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார். அப்போ நான் அதை அப்படி மனசில் வச்சுப்பேன். அது யார் மூலமாவது வாய் மூலமாக வெளியே வரும். இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு எங்கள் சபையில் ஒரு நபர், ஒரு யூத் ஸ்டேஜ் தாண்டி ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு நபர், ஒரு சகோதரன் இருந்தார். அவருக்கு திருமணம் பண்ண மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்ததா மற்றவங்க அதை அப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவர் திருமணம் பண்ண மாட்டார் போல். எனக்கு சொப்பனம் வந்தது, அவருக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்களில் அவர் ஒரு பெண்ணோட அஃபேரில் இருந்திருக்காரு. அது சபை யாருக்குமே தெரியாது. ஆனால் எனக்கு சொப்பனத்தில் வருது, அந்த பிரதரை காண்பித்து அந்த பிரதருக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்னு எனக்கு சொப்பனம் வருது. அப்போ நான் என் ஹஸ்பண்ட் சொல்கிறேன். என் ஹஸ்பண்டும் அதை கேட்டுட்டு அந்த நபர்கிட்ட போய் சொல்லும்போது அந்த நபர் சொன்ன காரியம் என்னென்னா, நான்லாம் திருமணம் பண்ண மாட்டேன், வேணா எனக்கும் கிறிஸ்துவுக்கும் வேணால் திருமணம் நடக்கும், எனக்கும் சபைக்கு வேணால் திருமணம் நடக்கும். அந்த நபருடைய குடும்பத்தில் அநேகர் வந்து திருமணம் ஆகாமல் இருந்தாங்க. அவருடைய உடன் பிறந்த மூத்த சகோதரன் எல்லாம் திருமணம் ஆகாமலே இருந்தாங்க. அதனால் இவரும் பண்ண மாட்டார் போலன்னு மற்றவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இப்படி சொப்பனம் வந்தது. நானும் கணவர்கிட்ட சொன்னேன். கணவரும் இப்படி சும்மா ஒரு ஃபன்னாக, என்னப்பா உனக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது போலும்போது அவரும் அதை மறுத்தார். ஆனால் அந்த சொப்பனம் வந்து 1 ஆண்டுகளுக்குள்ளே அவர் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டார். இது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. அது அவருடைய திருமணம் வித்தியாசமாக நடந்ததுனால எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இவளா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி அநேக காரியத்தில் ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டே எனக்கு வந்தார். நான் அதை பெருசாக என்ன பண்ணலை அப்படின்னா, ரொம்ப அதை முக்கியத்துவம் படுத்தலை. பட் அது ஆண்டவர் என்னோடு பேசுகிற ஒரு மீடியமாக இருந்தது. அதன் மூலமாக தான் ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார். நான் தவறுகிற காரியங்களும் காண்பிப்பார், எனக்கு மற்றவங்க செய்ய போகிற துரோகத்தை காண்பிப்பார். இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் ஒரு சகோதரியினுடைய அவங்களோட இணைப்பு எனக்கு கிடச்சி, இந்த காரியங்கள் என்ன அறியாமலே நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரேயருக்காக நான் இன்வால்வ் ஆகும்போது இந்த காரியங்களை குறித்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கும்போது இது அநேக ரீதியில் உண்மையாக இருந்ததுனால, இது புறக்கணிக்க முடியாத காரியங்களாக இருந்ததுனால என்ன அவங்க ப்ரேயரில் நடத்தினாங்க, என்ன ஆண்டவருக்குள்ளே நல்லா உருவாக்க ஆரம்பித்தாங்க. இந்த சொப்பனம் என்னவா மாறிச்சு அப்படின்னா, அதற்கப்புறம் ஆண்டவரிடத்தில் சில காரியத்தை குறித்து நான் கேட்க ஆரம்பித்தேன், விசாரிக்க ஆரம்பித்தேன். இது எதுக்காக ஆண்டவரே, இது எதுக்காக, எதனால் இந்த காரியம் ஏன் இப்படி நடந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையை குறித்தும் நான் கேட்பேன். ஆண்டவர் ஏதாவது எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தாருன்னா அந்த காரியத்தை குறித்தும் நான் கேட்குற வழக்கம் உண்டு. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார்.
அப்படி பேசின ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு ஜெபக்குழுவில் இணைந்தேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, இந்த ஜெபக்குழுவு என்ன நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது, இதை குறித்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு நைட்டு 12 தாண்டி என்ன பண்ணுறேன்னா, ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன். சிம்பிளாக, எனக்கு தீர்க்க தரிசனம்னா என்னென்னு தெரியாது, வெளிப்பாடுனாலாம் என்னென்னு தெரியாது, என்னை யாரும் அப்படி வழி நடத்தவும் இல்லை. அப்படி கேட்கும்போது எனக்கு ஓகே, நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவரே, இது என்ன நோக்கத்தோடு ஆரம்பிச்சிங்க, இதை குறித்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை, நான் அந்த அனாயிண்டிங் என்னோடய பாடியில் ஹெவியாக இருக்குது, பாடி ஷேக்லாம் ஆகலை, சம்திங் என்னோடய பாடி ரொம்ப ஹெவியாக இருக்குது. அந்த டைமில் ஆண்டவருடைய வார்த்தை வெளியே வந்தது, பிடுங்கவும் நாட்டவும் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தை வந்தது. இது எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பைபிளை ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு படிக்கிற ஆள்லாம் கிடையாது. கடமைக்கு, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைனா பைபிளை ரீட் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ஈடுபாடு கொடுத்து என்ன மறைஞ்சிருக்கு தியானிக்க தெரியாது. உண்மையாக சொல்லணும்னா பைபிளை தியானிக்க தெரியாது, திரும்ப திரும்ப ரீட் பண்ணுவேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். மனப்பாடம் பண்ணவும் தெரியாது. அப்போ பிடுங்கும் நாட்டவங்களை தெரிந்து கொண்டு இந்த வார்த்தை வந்துச்சு. அப்போ நான் போய் சொல்லிட்டேன், இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். அது வரைக்குமே அது பைபிளில் இருக்குதுன்னு தெரியாது. அதற்கப்புறம் 2 வருடங்கள் தாண்டிச்சு. 2 வருடங்கள் நான் ரெகுலராக பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அது இருந்ததை நான் பார்க்கும்போது நான் ஷாக் ஆனேன். இது பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகளை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி 5 வருடங்கள் ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களை பேசி சொப்பனங்கள் காண்பித்து, அதை குறித்து விசாரிக்கும் போது அதில் இருக்கிற ஆழங்களை காண்பித்து பேச ஆரம்பித்து புரிஞ்சுக்கிட்டேன், இது ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் அப்படின்றத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதற்கப்புறம் ஆண்டவருடைய கிருபையில் அது அதிகமாக ஜெபிக்க ஒவ்வொரு காரியத்திற்காக, மற்றவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கும்போது, ஒரு ஜெப குறிப்பு என்னை நோக்கி வரும்போது, இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும்னு சொல்லும்போது, ஆண்டவர் தந்த அந்த அபிஷேகத்தை, ஆண்டவர் தந்த அந்த வரத்தை அந்த ஜெபத்தோடு சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் அதிகமாக ஆண்டவர் கிருபைகளை கொடுத்து அதிகமாக அதில் ஃப்ளரிஷ் ஆக உதவி செஞ்சார். அந்தரங்கத்திலையும் அநேகருக்கு கர்த்தருடைய கிருபையில் ஜெபிக்க வைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அநேகர் சொல்லியிருக்காங்க, இது உண்மையாகவே ஆண்டவர் சொன்னது தான், ஏன்னா இதே வார்த்தையை ஆண்டவர் என்னோடு பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியும் சொல்லியிருக்காங்க. அவமானங்களும் நடந்திருக்கு. கர்த்தர் உங்ககிட்ட பேசவே இல்லை, எந்த கர்த்தர் உங்ககிட்ட பேசினார்னு சொல்லிட்டு அவமானமும் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஆண்டவருடைய கிருபைகள் உதாசீனப்படுத்தவும் படும், அங்கீகரிக்கவும் படும் இல்லையா, அந்த மாதிரி கர்த்தர் நடத்தினார். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் நான் காலேஜ் படிக்கும்போது மோகன் லாசரஸ் அங்கிள் மீட்டிங் நடத்துவாங்க காலேஜில், வாலிபர் பிள்ளைகள் மத்தியில் பேசுவாங்க. அப்போ நான் ஏங்கியிருக்கேன், என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்களா, எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்துடாதா. கார்த்திக் கமாலியல் மீட்டிங் போகும்போது அவங்களும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, மற்றவங்களோட சுச்சுவேஷனை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெர்சன் எடின்பரோ அவங்களோட மீட்டிங்கும் காலேஜிலேருந்து கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி நான் ஏங்குனது உண்டு. என்னோட 30 வயசு வரைக்குமே நான் ஆண்டவர்கிட்ட என்னை குறித்து ஏதாவது பேசிட மாட்டிங்களா, ஏதாவது ஒரு தீர்க்க தரிசி என் பேரை சொல்லிட மாட்டாங்களா. அப்போது நான் எதை ஏங்கினனோ, எதை நான் ரொம்ப மகிமையாக கனமாக பார்த்தனோ அதை ஆண்டவர் எனக்கே கொடுத்துருந்தார். அதற்காக நான் உண்மையாக ஆண்டவருக்கு மனமாற நான் நன்றி சொல்கிறேன். மற்றவங்க ஆண்டவர்கிட்ட பேசுகிறவங்க கூடலாம் கேட்கணும்னு தோணும், ஆண்டவர் எப்படி பேசுவார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்ட புதுசில், இந்த சபைக்கு வந்த புதுசில் ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறது, ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது, பிரதானமாக கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் என் பேரை சொல்லி கூப்பிடணும், என் பேரை சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். உலக பிரகாரமான எந்த காரியத்தையும் கேட்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது, ஆண்டவர் நீங்கள் என்ன பேரை சொல்லி கூப்பிடணும்னு சொல்லிட்டு பல மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் சத்தம் கேட்டுறாதா,
ஷேரன் என்னை கூப்பிட்ற மாட்டாரா, இல்லை சூர்யான்னு கூப்பிட்ற மாட்டாரா, வெயிட் பண்ண. ஆனால் இதனுடைய ஒரு நல்ல பலன் தான் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். அது ரொம்ப ஆண்டவர் பேசின நாட்கள் வந்து உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப மகிமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப மகிமையாக இருக்கும். அது எவ்வளோ மணி நேரம் போகுதுன்னே தெரியாது. உட்காந்து அவருடைய சத்தம், மெல்லிய சத்தம் கேட்க 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 அந்த இடத்த விட்டு நகல்றதுக்கு மனசு வராது. நான் இப்படி தான் ஆண்டவரை நான் கண்டுகொண்டேன். அதற்கு முன்பதாக வரைக்குமே பைபிளை வாசிப்பேன். ஆண்டவர் மேலே பெருசாக நம்பிக்கை வராது எனக்கு. இந்த வார்த்தைகளை வாசிப்பேன், ஆனால் அந்த வார்த்தைகளை எனக்குள்ளே ஏற்றுக்கொள்ள ஒரு அவிசுவாசம் வரும். உண்மையா ஏசப்பா இருக்கிறது உண்மையா, தேவன் ஒருத்தர் இருக்கிறது உண்மையா? ஏன்னா பிதா சுதன் பரிசுத்த ஆவி, இந்த 3 விதமாக கிறிஸ்தவத்தில் திரித்துவம் இருக்குது. இது வந்து ஆர்சியில் சொல்லுவாங்க பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு. இங்கேயுமே ஆவிக்குரிய சபையிலும் பார்த்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இவர் எப்படி செயல்படுவார்? பிதா எப்படிப்பட்டவர், குமாரன் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவி எப்படிப்பட்டவர்? இது எனக்கு யாருமே சொல்லி தரலை. பிதாவாகிய தேவனுடைய செய்கைகள் இப்படி இருக்கும், குமாரனாகிய கிறிஸ்துவோடைய செய்கைகள் இப்படி இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் இப்படி செயல்படுவார். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இவங்க 3 பேரும் சேர்ந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத, அந்த ஆழ்த்தத்துவத்தை ஆண்டவர் எனக்கு அழகாக காண்பித்தார். அழகாக தேவன் வந்து இருதயத்தை திறந்து காண்பித்தார். உண்மையாக சொல்லணும்னா ஏசப்பா தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 சென்சிட்டிவ்னு நான் சொல்லுவேன். பிதாவாகிய தேவன் அவர் வந்து ரொம்ப வல்லமையில் பெரியவர், அவர்கிட்ட நெருங்க முடியுமான்லாம் தெரியாது. ஆனால் ஏசப்பா கிட்ட ஈஸியாக அட்டாச்ட் ஆகிடலாம். உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஈஸியாக அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகிடலாம். தப்பு பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தூரம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டு நம்ம அந்த பிரசன்னத்துக்குள்ளே போனோன்னா நம்ம மனசு நம்மளை போட்டு வாதிக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட அதை சரண்டர் பண்ணிவிட்டு, அப்பா நான் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க 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 நம்ம ரொம்ப அப்படி கதறும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆண்டவர் அந்த சுச்சுவேஷனே மாற்றிடுவார், அந்த அட்மாஸ்ஃபியரே மாற்றிடுவார். ஒரு சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நிம்மதி வரும், ஒரு ஆறுதல் வரும். அவர் உட்காந்து நம்மக்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவார். பேசுகிறதுனா எப்படி, உட்காந்து ஏதோ சத்தம் வந்து காதில் டமார்னு கேட்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கூட இருந்து நம்ம உணர்வுகளோடு பேச ஆரம்பிப்பார். நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை அவர் என்ன பண்ணுவார்னா காயங்கட்டுவார். நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்துருக்கிற காரியங்களை குறித்து நல்ல விசேஷங்களை சொல்லுவார். சில குழப்பங்கள் இருக்கும்போது அதை நம்மளுக்கு தெளிவுபடுத்துவார். அழகாக அந்த நம்ம அவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு அந்த நேரம் நம்மளுடைய ஆத்மாவுக்கு என்னென்ன தேவை இருந்ததோ அத்தனையும் அவர் கொடுத்துட்டு, நம்மளுக்கு வல்லமை தேவையா, கிருபை தேவையா, இல்லை அதிகமான அவருடைய அனாயிண்டிங் தேவையா, எது தேவையோ அத்தனையும் கொடுத்துட்டு நம்மளை விட்டு அழகாக கடந்து போவார். ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது, ஆண்டவர் பேசுகிற அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தப்பு பண்ணிவிட்டு போயிட்டோன்னா அவ்வளோதான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அதை சரி பண்ணுறதுக்கு. மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கணும். ஆண்டவர் இறங்குற வரைக்கும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கணும். அதற்கப்புறம் ஒரு 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 சத்தம் இல்லை கொஞ்சம் நிமிஷம் அவருடைய அந்த ஆறுதல் படுத்துறதை நம்ம அனுபவிக்க முடியும். இப்படி தான் என்னுடைய ஆரம்ப வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆண்டவரே ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, அந்த போகும்போதே ஒரு பயத்தோடு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஜெப நேரம்னு சொல்லிட்டு முட்டி போடும்போதே ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம இன்றைக்கி எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ, ஒரு மாதிரி இந்த அட்மாஸ்ஃபியர் இப்படி இருக்குதே, ஒரு சமாதானமான ஒரு அட்மாஸ்ஃபியராக இல்லை அப்படின்னா முட்டி போடும்போதே ஒரு வசனத்தை ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். நீ இந்த தப்பு பண்ண அப்படின்னு. அப்படியே நம்மளுக்கு செவட்டில் யாராவது அடித்தா அப்படி இருக்கும், கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சா அப்படி இருக்கும். ஐயோ ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டே அப்படி சொல்லிட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆண்டவர் வந்து ஒரு அமைதியாகவே இருப்பாங்க. ரொம்ப அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேவ பிரசன்னமும் இறங்கி வராது, அனாயிண்டிங் ரிசீவ் பண்ண முடியாது, அந்த அட்மாஸ்ஃபியர் மாறாது.
அப்போ ஆண்டவர்கிட்ட பாதத்தில் வந்து மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பான்னு அது 3/4 மணி நேரமாக அந்த செஞ்ச தப்போட ஆழம் வரைக்கும் போய், எதனால் அதை செஞ்சேன், எதனால் இப்படி நடந்துக்கிட்டேன், எதனால் இப்படி ஃபூலிஷாக செஞ்சேன், சகலத்தையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு அமைதி வரும். அப்புறம் ஒரு மெல்லிய ஒரு பிரசன்னம் வரும். இப்படி தான் இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் இப்படி இருந்துச்சு. ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாங்க ஆண்டவர். உண்மையாக சொல்லணும்னா, ஒரு ஆட்டை கயிறு கட்டி பிடிச்சி கயிறில் வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு ஆட்டை கயிறில் கட்டி அந்த கயிறை டைட்டாக கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கம்பை வச்சு அடித்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2.5 ஆண்டுகள் கடினமான பாதை, ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு இடுக்கம். ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது ஒவ்வொரு உடைப்பு நடந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு திருத்தல் நடந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் கஷ்டமாக இருக்கும், யாருக்கு விரோதமாக யாருக்காவது தீமை நடந்துடும். நான் ஃபூலிஷாக பேசினது என்னை நடத்துகிறவங்களுக்கோ தீமையாக நடக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே நான் இப்படி செஞ்சுட்டேனே அப்படிங்கும்போது, நான் ஏசப்பா நான் உபவாசம் பண்ணுறேன், நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, போய் மன்னிப்பு கேளு. அந்த நபர்கிட்ட போய் நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சேன்னு சொல்லி கேளும்போது ரொம்ப வெக்கமாக இருக்கும். ஆண்டவரே என்ன ஆண்டவரே வேண்டாம், நான் அதுக்கு பதிலாக 10 நாள் உபவாசம் எடுக்கிறேன், இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக கூட நான் சாப்பிடாமே இருந்தேன் அப்படின்னா கூட ஆண்டவர் அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. போய் மன்னிப்பு கேளு, அவ்வளோதான். அப்படி மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் ஒரு சமாதானம் வரும். இப்படி தான் ஆண்டவர் நடத்துனாங்க. தப்பு பண்ணிட்டேன்னா உடனே போய் என்ன பண்ணணும், அதை ரெக்டிஃபை பண்ணணும். அதற்கப்புறம் ஆண்டவர் கிருபைகளை கொடுக்க ஆரம்பித்தார், அதிகம் தவறாதபடி. ஏன்னா ஆவிக்குரிய ஸ்டார்டிங்கில் ரொம்ப நான் ஸ்ட்ரென்த் அண்ட் வெசல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஆவிக்குரிய ஆழ்த்தத்துவம் தெரிஞ்ச பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை அதிகம் தெரிஞ்ச பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகம் எப்படி இருக்கும், அவருடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அது நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன் ஆண்டவருடைய கிருபையினால். இப்படியே போச்சு. அதற்கப்புறம் ஆண்டவருடைய சத்தியத்தோட ஆழத்தை ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் வேத வாசிப்பு மூலம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அது கற்றுக் கொடுக்கும்போது தேவனுடைய சமூகத்திற்கும் இந்த வேத வாசிப்பும் கம்பைண்டாக இருந்ததுனால, ஈக்குவலாக இருந்ததுனால, அந்த தவறுகள் துவங்கும் போதே ஆண்டவர் கிருபைகளை கொடுக்க ஆரம்பித்தார். தவறு பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லலை, சிலது மதியீனமாக செஞ்சுருவேன், உற்சாகத்தில் செஞ்சுருவேன், முந்திரி கொட்டத்தனமாக செஞ்சுருவேன். ஆனாலும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருபைகளை கொடுத்து நான் செய்கிற தப்பை நானே பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். எது நீ மாம்சத்தில் செயல்படுற, எது நீ ஆவியில் செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஆகாருக்கு எப்படி வெளிப்படுத்தினா அவள் ஆண்டவரை நம்புவாளோ, அதாவது ஆகாருக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்பட்டால் அவள் ஆண்டவரை நம்புவாளோ அந்த விதமாக ஆண்டவர் ஆகாருக்கு வெளிப்பட்டார். மோசைக்கு பாருங்கள், எரிகிற முட்செடி, அவருக்கு அது மிராக்குலஸாக இருக்குது. இது எப்படா ஒரு செடி எரியுது ஆனால் அவிஞ்சு போகலை, இது எப்படி? அப்போது யாருக்கு எப்படி வெளிப்படணும்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட சகோதரனுக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கலாம், என்னுடைய சகோதரிக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கலாம், என்னை விட எல்டராக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு விதமாக வெளிப்பட்டிருக்கலாம். அதற்காக எனக்கு வெளிப்பட்ட மாதிரி தான் எல்லாருக்கும் வெளிப்படுவார்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்தவித அத்தாரிட்டியும் கிடையாது. யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், சொப்பனத்தின் மூலமாக தான் வெளிப்பட்டார். அவருடைய தகப்பன் தீர்க்கதரிசி தான். அவர் தகப்பன் மூலமாக எதுவும் அவர் மேலே இருந்த திட்டங்கள் தரிசனங்கள் சொல்லப்படலை. யோசேப்புக்கே அவர் மேலே இருந்த திட்டங்கள் தரிசனங்கள் சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த சொப்பனத்தை கொண்டே அவர் அழகாக லீட் பண்ணி அவரை உருவாக்கி அவரை பர்ஃபெக்டாக மாற்றினார். மோசைக்கு எரிகிற முட்செடியில் ஆண்டவரே தரிசனமாகி பேசுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்மளுக்கு எந்த எல்லையில் ஆண்டவர் தேவைப்படுவாரோ அந்த எல்லையில் ஆண்டவர் வெளிப்படுவார். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நானும் உண்மையாக சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் இந்த கிருபைகள், இந்த அபிஷேகம், இந்த கிருபை அதிகமாக செயல்படும் போது நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். இது என்னுடைய மாம்சமா ஆண்டவரா, இது என்னுடைய மாம்சமா இல்லை ஆண்டவர் பேசுகிறதா? ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்தை ரொம்ப சுலபமாக ரொம்ப லகுவாக கேட்க ஆரம்பித்ததுனால எனக்குள்ளே அந்த டவுட் வர ஆரம்பிச்சிது. ஆனால் ஆண்டவர் எனக்கு கன்ஃபர்மேஷனை கொடுக்க ஆரம்பித்தார்.
ஒரு சொப்பனத்தை காட்டுறார். சொப்பனத்தை காட்டுறதோடு மட்டும் இல்லை, தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது பேச ஆரம்பிப்பார். என்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசுவார், என்னுடைய குறைவுகளை குறித்து பேசுவார், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுவார், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர், நான் சார்ந்து இருக்கிறவங்க, எனக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரை குறித்தும் ஆண்டவர் காண்பிப்பார். நான் எடுத்த உடனே அதை வந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கிற ஆள் கிடையாது. ஆண்டவர்கிட்ட திரும்ப ரீகன்ஃபார்ம், அதை இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கிதியோன் மாதிரி எப்படி அவர் ஆட்டு தோலை போட்டுட்டு இப்படி அப்படின்னு செக் பண்ணுவாரோ, என்னோட சுபாவம் அதுதான். எசப்பா இது நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிச்சிருங்க. அது என் சபையில் என்னுடைய சபை போதகர் மூலமாக அநேக அடையாளங்கள் எனக்கு வெளிப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார், அது ஆண்டவரிடத்துல தான் வந்ததுன்னு நான் தைரியமாக சொல்கிறதற்கும் அநேக அடையாளத்தை தேவன் காண்பித்தார். அது மட்டும் இல்லை, இப்படி ஜெபத்தில் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபைகள் வெளிப்படும் போது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் அதிகமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அந்த பிரச்சனை ரொம்ப அழகாக இருக்கும். போனால் மணிக்கணக்கில் அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியே வர முடியாது. நம்மளே நினச்சாலும் வெளியே வர முடியாது. அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அப்போது நான் அப்படி போக ட்ரை பண்ணும்போது நான் அந்த நாட்களில் ஜுவல்ஸ் போடுவேன். என்னோடய 27 வயசு வரைக்கும் நான் வந்து ஜுவல்ஸ் போடுவேன். கம்மல், செயின், மோதிரம் எல்லாமே போடுவேன். அப்போது நான் கம்மல், செயின், மோதிரம்லாம் போட்டுட்டு தேவ சமூகத்தில் ப்ரேயர் பண்ணுறேன். தேவனுடைய பிரசன்னம் ஒரு இந்த லெவலில் என்னோடய தலைக்கு மேலே நிற்குது. பட் நான் அதுக்குள்ளே போக முடியல, அந்த பிரசன்னமே என் மேலே இறங்கி வர முடியல. அப்போ நான் போராடுறேன், ஆண்டவரே பக்கத்தில் இருக்குது, என்னால் உள்ளே போக முடியலையே என்ன அப்படிங்கும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். என்னோடத்துல ஒரு குறைவு இருக்குமா? ஏன்னா நான் நகைக்கு ரொம்ப அடிக்டு. என்னோடய அப்பியரன்ஸ்க்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். சிறு வயசுல இருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்னோடய அப்பியரன்ஸ்க்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னோடய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். கம்மல், செயின், மோதிரம், மேக்கப். அது மேக்கப்னால் என்னோடய அப்பியரன்ஸ், நான் வந்து ப்ளசன்டபுளாக இருக்கணும், பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி. அப்போது ஆண்டவர் பேசுகிறாரு, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, நகையை கழட்டிடு அப்படின்னு சொல்லும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது ஓகே நான் செய்கிறேன், ஆனால் இவ்வளோ நாள் நான் இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன், இந்த கம்மலோட, இந்த செயினோட, இந்த மோதிரத்தோட, இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்லேயே நான் இருந்து பழகிட்டேன். ஆண்டவரே இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது, எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருங்க அடையாளமாக கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீங்கள் இதை எதிர்பார்ப்பீங்கன்னா நான் நகையை கழட்டணும், நான் இதெல்லாம் வெறுக்கணும், இந்த ஆடம்பரங்களை வெறுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு அடையாளத்தை கொடுத்துருங்க, அதாவது அந்த தைரியம் தான் எனக்கு அடையாளம் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் எனக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கார். எனக்கு தெரியாது. நான் ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் ஃபுல்லாக ஜுவல்ஸில் இருந்தேன். அப்போ அவங்க எனக்கு இன்டர்வியூலலாம் எல்லாம் நான் செலக்ட் ஆயாச்சு. அந்த அப்பாயின்மெண்ட் வாங்க போகிறேன், அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங் எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸோ நான் ஜுவல்ஸ் போட்டுட்ருக்கும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், டெமோ கிளாஸ் எடுத்து அட்டன் பண்ணியாச்சு, நான் செலக்ட் ஆயாச்சு. பட் ஜாயினிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிடுறாங்க. அப்போ நான் போகும்போது யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ நாள் ஜுவல்ஸ் போட்டுட்டு இருந்தவா உடனே கலெக்ட்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ஆடாக தெரியும். அந்த காதில் நம்ம கம்மல் போட்ட தழும்பு இருக்கும், ஒரு மாதிரி செயின் போட்டு உடனே கலட்டினா கழுத்தில் ஒரு கருப்பு கலரில் தெரியும். அப்போது நான் போயிட்டேன், பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாரீ கட்டிட்டு நான் போயிட்டேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜுவல்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கோலை மாதிரி பயந்து இருப்பேன். யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ, யாரும் வித்தியாசமாக பார்த்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு, நான் கேட்டேன் பார்த்தீங்களா, ஆண்டவரே இது உங்கள் எதிர்பார்ப்பாக இருந்தால் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருங்க. அப்போ என்னோடய பிரின்ஸிபல் வந்து ரொம்ப ஹாஷாக பேசினாங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படிங்கும்போது என்னோடய சர்டிஃபிகேட் ஓகே நான் இந்த நாள் தரேன்னு கொஞ்சம் நான் டிலே பண்ணேன். அப்போது இல்லை நீங்கள் சர்டிஃபிகேட் தரலைன்னா உங்களை என்ன பண்ணிவிடுவோம், அவங்கள விட்டுட்டு வேறு யாரையாவது நாங்கள் செலக்ட் பண்ணிவிடுவோம். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு வாய்ப்புக்காக கெஞ்சுவேன், இல்லை வேண்டாம் ப்ளீஸ், நான் எப்படியாவது பண்ணிடுறேன், எப்படியாவது மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அப்போ நான் அன்றைக்கி சடனாக சொன்னேன், பரவாயில்ல ஓகே
நான் சர்டிஃபிகேட் தர டிலே ஆகிறதுனால நீங்கள் வேறு ஒருத்தரை இந்த போஸ்ட்டு கொண்டு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தில் வெளிப்படுத்தினார். அப்போ அவங்க திரும்ப என்னோட வழிக்கு வந்தாங்க. ஓகே நீ எப்போனாலும் பரவாயில்ல சர்டிஃபிகேட் கொடு, இது உனக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஹம்பிள் ஆனாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நின்று நிறைய காரியங்கள் பேசும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார். மைக் பிடிக்கிறதுக்கே பயப்படுவேன். அதற்கப்புறம் எனக்கு மைக் பிடிச்சி ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். தைரியமாக செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப பயப்படுவேன். ஸ்கூலில் என்னோடய ஸ்கூலில் ஆண்டவர் சம்மந்தப்பட்ட காரியங்கள், பைபிள் ரீட் பண்ணுறது, ஒரு பெரிய க்ரௌடு முன்னாடி இங்கிலீஷ் பைபிள் ரீட் பண்ணுறது, ஒரு பெரிய க்ரௌட் முன்னாடி மோட்டிவேட் பண்ணி பேசுகிறது, இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் என்னை ஈடுபடுத்தினது மட்டும் இல்லை, அந்த நேரத்தை ஆண்டவர் ஆளுகை செய்கிறத நானே பார்த்தேன். ரொம்ப போல்டாக, ரொம்ப தைரியமாக 4 பேர் முன்னாடி பேச ஆண்டவர் வைத்தார். அதற்கப்புறம் அந்த ஜுவல்ஸை கலட்டினதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ராடினரி ஒரு தைரியம் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஐயோ நம்ம இப்படி இருக்கும் அப்படி இருந்தது என்னை விட்டு வெளியேறி நான் ஏதோ ஒரு டோட்டல் விடுதலை ஆனது நான் ஃபீல் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த தைரியம் ஆண்டவர் கொடுத்துருக்கார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக காரியங்களை காண்பித்து கொண்டு தான் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அதாவது ஆண்டவர் அநேக சொப்பனங்களை கொடுத்தார். அது அப்படியே மற்றவருடைய வாழ்க்கையில் நடந்ததையும் ஆண்டவர் காண்பித்தார். அது மட்டும் இல்லை, சிலருக்கு சொல்லும்போது ஆமாம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருந்தேன், இது யாருக்குமே தெரியாது, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களே வாயை திறந்து ஒப்புக்கொள்ளவும் ஆண்டவர் வைத்தார். என்னோட பழக்கமான ஒரு சகோதரி, அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் அவங்க ஒரு பயங்கர மாந்திரீகத்தில் அட்டாக் ஆகியிருந்திருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. அவங்களோட இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போது ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் காட்டுறார். அவங்களுக்கு எப்பேற்பட்ட என்ன சொல்கிறது, ரொம்ப பயங்கரமான மாந்திரீகம் வைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த மாந்திரீகத்தில் இருந்து தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. இது ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அப்போ நான் ஒரு சகோதரி இடத்துல அதை சொல்லும்போது அவங்க மனசில் வச்சு கொண்டாங்க இதை. அதற்கப்புறம் ஒரு நாள் இந்த காரியத்தை சொல்லும்போது அவங்க சொன்னது, ஆமாம் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு, நான் ஒரு மோசமான மாந்திரிகத்தில் தான் நான் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஒரு மிஸ்கேரேஜ் நடந்திருக்கு. அதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் காண்பித்தார் அவங்களுக்கு எந்த நிலைமையில் மிஸ்கேரேஜ் நடந்தது என்பது. அதையும் சொல்லும்போது அவங்க அதை ஒப்புக்கொண்டாங்க. இப்படி அநேக காரியங்கள் சொல்லலாம். வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்பட்டதற்கு அப்புறம் இந்த சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக சொல்லும்போது அநேகர் ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆமாம், என்னுடைய சொந்த தகப்பன் பயங்கர மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டாங்க. மரண தருவாயில் இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கேன். ஆண்டவர் எனக்கு அவங்களோட ஃபோன் பண்ணி பேசணும்னு ஏவராரு. நான் ஃபோன் பண்ணி பேசும்போது எங்கள் அப்பா வந்து தனிப்பட்ட விதத்தில் அழுது கொண்டு இருந்திருக்காங்க. ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்திருக்காங்க, அடிபட்டிருக்காங்க, பிபி எல்லாமே, பல்ஸ் எல்லாமே டவுன் ஆகி அவங்களால அந்த சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வெளியே வர முடியல. செத்துருவோம் நம்ம அப்படின்ற மனநிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் கால் பண்ணி, அப்பா அவங்கள குறித்து எனக்கு இப்படி ஒரு சொப்பனம் வந்துச்சுப்பான்னு சொன்ன மாத்திரத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, சரிம்மா நான் கிளம்பி இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் போகிற சபைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போதே ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. அவங்க சொன்ன சாட்சி என்னென்னா, என் பொண்ணு இப்படி சொன்னா, நீங்கள் கிளம்பி வாங்கப்பா சரியாயிடும்னு சொன்னா, நான் உடனே கிளம்ப சபைக்கு நான் கிளம்ப நிமிஷத்துல என்னுடைய காயங்கள் ஆற ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிது. இப்படி அநேக காரியங்கள் சொல்லலாம். என்னுடைய சொந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான நிலைமைக்கு அவன் போயிட்டுருக்கான்னு ஆண்டவர் எனக்கு காண்பித்து அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது அவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கிருபையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் தருகிற தரிசனங்கள், சொப்பனங்கள், அவர் பேசுகிற வார்த்தைகள் மாறி மாறி என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அது நடந்து கொண்டு இருக்கும்போது
ஒரு நாள் மத்தியான ஜெபம், என்னுடைய வேலை முடித்து மத்தியான நேரத்தில் என்னுடைய ரூமில் நான் ஜெபிக்கிறேன். அந்த நாட்களில் லாக்டவுன் நாட்கள், வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் தான் எடுக்கிற ஒரு நாட்களாக இருந்தது. என்னோடய கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் மத்தியானம் டைம் கிடைச்சோன்னே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் முட்டி போடும்போது ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சில நபர்களுடைய பெயர்களை சொன்னார். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அதை நான் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு அதை நான் தெரியப்படுத்தினேன். சில ஆண்டுகள் சென்றது. அந்த நபர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவரை நிரூபித்து அதை நிரூபித்தார் என்று தான் நான் சொல்லுவேன். என்னிடம் ஆண்டவர் பேசின வார்த்தைகளோ மற்றவர்களை குறித்து அவருடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை காண்பித்ததோ அது மறுக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் தானே என்னவோ எனக்கு தெரியாது. இப்போ என்னுடைய கணவரை குறித்தே ஒரு காரியம் ஆண்டவர் காண்பிச்சுட்டாருன்னா நான் நடுங்குவேன், பயப்படுவேன். அவங்கக்கிட்ட நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போ அவங்கள பற்றி இப்படி காண்பிக்கப்படுதுப்பா, ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களை குறித்து வருத்தப்படுறாருப்பா, பிள்ளையோட காரியத்தை குறித்து இப்படி காட்டுறாருப்பா, என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்னு காட்டுறாருப்பா. அந்த பயம் எனக்கு அதிகமாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஒன்று காண்பிக்கப்பட்டது, ஒன்று நிறைவேறி இருக்கும். அப்படி இல்லைன்னா சில ஆண்டுகளில் அது நிறைவேறுகிறதா இருக்கும். அதனால என்னவோ தெரியல, நிறைவேறி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் நிறைவேற போகிறதா இருந்தால் என்னவோ தெரியல, எனக்கு அது 2 வாட்டி 3 வாட்டி ரெட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நிறைவேறி இருந்ததுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வரும், நான் ஜஸ்ட் அதை மைண்டில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இல்லைனா அதிகமாக நான் டைரியில் எழுதுகிற பழக்கம் உண்டு. எனக்கு வருகிற சொப்பனங்கள், ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் அத்தனையுமே நான் அப்படியே டைரியில் எழுதுகிற பழக்கம் உண்டு எனக்கு. அப்படி இருந்தது. அதனால எனக்கு கொஞ்சம் பயங்கள் அதிகமாகும். என்னுடைய சொந்த தாய் தகப்பனை குறித்து எனக்கு காண்பிக்கப்பட்டாலும் நான் பயந்துட்டு உடனே சொல்லுவேன், அம்மா இப்படி காண்பிக்கப்படுதுமா, ஜாக்கிரதையாக இருங்க. எங்கள் அப்பாவாக இருந்தாலும், அப்பா எனக்கு இப்படி காண்பிக்கப்படுதுப்பா, ஜாக்கிரதையாக இருங்க. என் கூட பிறந்த மூத்த சகோதரன், என்னுடைய சகோதரி, என் கூட பிறந்த தம்பிமார், என் சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஒருவேளை என்னை பைத்தியம் கூட நினைக்கலாம். இது பைத்தியம் மாதிரி சொப்பனம் வருது, இப்படி வருது, அப்படி வருதுன்னு சொல்லுது. ஆனால் நான் ஒரு நாளும் அதற்கு தயங்கினதில்லை. டைம் கிடைக்கும்போது சொல்லிவிடுவேன். எங்கிட்ட டியூஷன் அனுப்புகிற பசங்கள், டியூஷன் வருகிற பசங்களுடைய வாழ்க்கையில் கூட சிலது இது நடக்க போகுது அப்படின்னு காண்பிக்கும்போது நான் அவங்களுடைய தாயார்கிட்ட சொல்லியிருக்கேன், பிள்ளைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையை வெளிப்படுத்தினார், இரக்கத்தை வெளிப்படுத்தினார். நான் கர்த்தருக்குள்ளே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா எல்லாரும் உதாசனப்படுத்துகிறாங்க, நக்கல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் ஆண்டவர் என்னை இதை பல வருடங்கள், இது 1 வருடம் 2 வருடம் இல்லை, கிட்டத்தட்ட 6 வருடங்கள் 7 வருடங்கள் இதிலேயே ஆண்டவர் என்னை அதிகமாக பழக்கிட்டார். அதனால் எவ்வளவு தான் நிராகரிப்பு வந்தாலும், உதாசீனம் வந்தாலும், அவமானம் வந்தாலும், நன்மையை பெற்றுக்கொண்டு தீமை செய்தாலும் ஆண்டவர் சோர்ந்து போக விடலை. ஏன்னா ஆண்டவர் என்னுடைய அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்காக மாற்றிட்டார். ஒருவேளை ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது எனக்கு ஆண்டவர்கிட்ட போய் நான் அழுதுருக்கேன், ஆண்டவரை நீங்கள் தானே காமிச்சிங்க, நீங்கள் தானே பேசுனீங்க, எப்படி பேசுகிறாங்களே. இப்போது எனக்கு தெளிவாயிடுச்சு, தீர்க்கதரிசி ஒருவனும் அவருடைய சொந்த வீட்டில் யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதற்காக ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மட்டுப்படுத்தவும் முடியாது. ஏன்னா அழைத்தவர் பெரியவர், அவர்கிட்டருந்து வந்த ஒரு பரம ஈவு இது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிருப்பார். துவண்டு போகாதீங்க. எவ்வளவுதான் அந்த கிருபைகள் மற்றவங்களால் உதாசீனப்படுத்தப்பட்டாலும், ஏற்றுக்கொள்ள முடியாமலே உதாசீனப்படுத்தினாலும், புறக்கணித்தாலும் அது நம்மளுக்கு தேவையே இல்லை. தொடர்ந்து முன்னேறுவோம். இது கண்டிப்பாக ஆண்டவர் கொடுத்த கிருபை ஒரு அளவோடு நிற்காது. அவர் ஏசுப்பா மேலே தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் ஏசப்பா சொல்லும் போதும் சொல்லுவாங்க, என்னை விசுவசிக்கிறவன் நான் செஞ்ச கிரியைகள் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமாயும் செய்வான். அப்படி இருக்கும்போது அவர் கொடுத்த கிருபை வரங்கள் அதிகமாய் பெருகுமே தவிர ஒரு நாள் குன்றி போகாது. ஏசப்பாவே பெயல்செபூல் தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஷீஷன் குருவை விட மிஞ்சினவன்லாம் கிடையாது. ஏசப்பாவுக்கே புறக்கணிப்பு நடந்துச்சு.
அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட கிருபைகளை பார்த்தும் இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவான்னு சொல்லிட்டு அவரை சொல்லும்போது அவர் ஸ்ட்ராங்காக அதை என்ன பண்ணார், அப்போஸ் பண்ணார். அவங்க செய்கிற கிரியைகள் சரியில்லை என்பதை அந்த இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டினார். அவங்க கொலை செய்கிற வரைக்குமே ஆண்டவரை கொண்டு போனாங்க. ஆனால் தேவன் வைத்திருந்த நாட்கள் வரைக்கும் ஏசப்பாவை மூப்பர்களாலேயோ பிரதான ஆசாரியர்களை ஒன்றுமே செய்ய முடியல. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் நம்ம மேலே யாராலையும் கை போட முடியாது. யார் பேசுகிறதுனாலையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த கிருபை மட்டுப்பட்டு போகாது. எல்லா மகிமையும் கர்த்தருக்கே.